Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ 5th standard mathematicsல இருக்க unit 6 measurement 2. So இந்த lesson உடைய workbook answers தான் நம்ம பார்க்க போறோம். So பாத்தீங்கன்னா first 3 birds sat on a cloth line. Find the length of the cloth line between the first and the third bird. So ஒரு துணி காய வைப்போம் இல்லையா, so அந்த cloth line அந்த கம்பியில வந்து ஒரு 3 birds உட்கார்ந்திருக்குன்னு சொல்றாங்க. So first birdக்கு second birdக்கு இருக்க height difference, அதாவது distance வந்து இவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அகெயின் செகண்ட் பேர்ட்லேருந்து தேர்ட் பேர்டுக்கு இருக்க டிஸ்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அவங்க என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா, ஃபஸ்ட் பேர்ட்லேருந்து தேர்ட் பேர்டுக்கு இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போது கொடுத்துருக்க ரெண்டு டிஸ்டன்ஸையும் நம்ம வந்து ஆட் பண்ணாலே நமக்கு என்ன கிடச்சிரும், இந்த தேர்ட் டிஸ்டன்ஸ் கிடச்சிரும் இல்லையா, ஃபஸ்ட்டுக்கும் தேர்டுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ 1 மீட்டர் 50 சென்டிமீட்டர் ப்ளஸ் 1 மீட்டர் 25 சென்டிமீட்டர். ஸோ இது ரெண்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணும்போது நமக்கு 2 மீட்டர் 75 சென்டிமீட்டர். ஸோ அதோடைய ஆன்சர். நெக்ஸ்ட் அதே மாதிரியே ஃபர்ஸ்ட் பேர்டுக்கும் லாஸ்ட் பேர்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். ஸோ 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர் 1 மீட்டர் 60 சென்டிமீட்டர். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 2 மீட்டர் 80 சென்டிமீட்டர். 3 birds sat on a cloth line. Find the length of the cloth line between the first and the third bird. ஸோ அகெயின் ஃபர்ஸ்ட் பேர்டுக்கும் தேர்ட் பேர்டுக்கும் இருக்கக்கூடிய இதை ஆட் பண்ணணும். ஸோ அகெயின் 20 மீட்டர் 80 சென்டிமீட்டர் ப்ளஸ் 40 மீட்டர் 60 centimeter. So answer is 61 meter 40 centimeter. So next 15 meter 54 centimeter plus 10 meter 39 centimeter. So answer பார்த்தீங்கன்னா 25 meter 93 centimeter. So answers mark பண்ணிக்கோங்க. Next add கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிளாக நம்ம வந்து ஆட் பண்ணால் போதும். ஸோ இப்போ என்னென்னா நமக்கு வந்து மீட்டர் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ மீட்டர் தனியாக சென்டிமீட்டர் தனியாக நம்ம எழுதிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 31 மீட்டர் 35 சென்டிமீட்டர் அண்ட் 71 மீட்டர் 87 சென்டிமீட்டர். ஸோ நான் ஃபர்ஸ்ட் சம் போட்டு காட்டுறேன். ஸோ இது வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ 7 plus 5 12. ஸோ 12க்கு 2 ரிமைண்டர் 1 வந்து நம்ம மேலே போட்டுக்கணும். ஸோ 3 plus 1 4 4 plus 8 12 அகெயின் 12 1 is ரிமைண்டர் அகெயின் அந்த சைடு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 3 1 இருக்கப்போ 3. ஸோ 3 plus 7 10. ஸோ 103. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா 103 மீட்டர் 22 சென்டிமீட்டர். ஸோ இதோடைய ஆன்சர். ஸோ அகெயின் இந்த சம் பாருங்கள். ஸோ 4 6 plus 7 30. ஸோ 1 ரிமைண்டர். ஸோ 5 plus 1 6 6 plus 7 13. So again 1 reminder. 3 plus 1 4 4 plus 1 5. So 53 meter 34 centimeter தான் இதோடைய ஆன்சர். ஸோ இது மாதிரி தான் நீங்களும் எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 6.4 கொடுத்துருக்காங்க. ஸோ அமீர் கம்ஸ் டு தஞ்சாவூர் பை பஸ். தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட் ஃப்ரம் தஞ்சாவூர் பெரிய கோவில். From there he goes to Velanganni by bus. From that place he goes to Nahur and returns to the Thanjavur bus stand. The total distance travelled by him. So first அமீர் வந்து தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ எங்கேருந்து வரான், பெரிய கோயிலேருந்து ஃபஸ்ட்டு தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வரான். ஸோ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஸோ அங்கேருந்து அவன் வேளாங்கண்ணிக்கு போகிறான். ஸோ அங்கேருந்து அவன் வேளாங்கண்ணிக்கு போகிறான். ஸோ வேளாங்கண்ணியிலேருந்து அவன் வந்து நாகூருக்கு மறுபடியும் போகிறான். ஸோ நாகூர்லேருந்து ரிட்டன் அவன் தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ரிட்டன் வந்துடுறான். ஸோ இதுதான் அவன் போகிற பாத். ஸோ மொத்தம் அவன் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்பான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அமில் ட்ராவல். ஸோ கிலோமீட்டர் மீட்டர்னு சொல்லி எழுதிக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோவில் டு தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட். ஸோ ஃபஸ்ட் அவன் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறான், தஞ்சாவூர் பெரிய கோவிலேருந்து தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ஆகுது, 5 கிலோமீட்டர் 10 மீட்டர் ஆகுது இல்லையா. நெக்ஸ்ட் அப்புறம் தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வேளாங்கண்ணி பஸ்ஸுக்கு பிடிச்சி போகிறாம் இல்லையா. ஸோ அப்போது 98 400. ஸோ இப்போ வேளாங்கண்ணிக்கு போகிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு. நெக்ஸ்ட்டு வேளாங்கண்ணிலேருந்து நாகூருக்கு 18 கிலோமீட்டர் 650 மீட்டர் ட்ராவல் பண்ணி போகிறான். ஸோ அதை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் நாகூர்லேருந்து அகெயின் ரிட்டன் தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டுக்கே வரான். ஸோ அதோடைய கிலோமீட்டர் வந்து 95 கிலோமீட்டர் 650 மீட்டர். ஸோ இது எல்லாமே இப்போ ஆட் பண்ணால் அவன் எத்தனை கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர். ஸோ இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணணும். ஸோ 0. ஸோ 1 + 5 6 6 + 5 11. ஸோ அகெயின் ரிமைண்டர் 1. ஸோ 4 + 1 5 5 + 6 11 11 + 6 17. ஸோ 7 கீழையும் ரிமைண்டர் 1. So 5 plus 1 6 6 plus 8 14 14 plus again plus 5 27. So 7 வந்து கீழே போட்டுக்கலாம்.
ஸோ 27க்கு 2 வந்து மேலே. ஸோ அந்த ரிமைண்டர் போட்டதுக்கப்புறம் ஸோ 9 + 2 11, 11 + 1 12, 12 + 9, answer is 21. So the answer is 217 kilometer 710 meter. ஸோ இதோடைய ஆன்சர். ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின். ஸோ கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னா 1 மீட்டர் 50 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு பைப்பை ஸோ அதை வந்து கட் பண்ணுறாங்க. எவ்வளோ லென்த் கட் பண்ணுறாங்க அப்படின்னா 1 மீட்டர் 12 சென்டிமீட்டர். ஸோ இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதோடைய ஆன்சர் அப்போ நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து 1 மீட்டர் 50 சென்டிமீட்டரும் அது மைனஸ் 1 மீட்டர் 12 சென்டிமீட்டர். ஸோ ஆன்சர் பாருங்கள். ஸோ இது வந்து சின்ன நம்பராக இருக்கிறதுனால நம்ம வந்து பாரோ பண்ணிக்கிறோம் பக்கத்தில். ஸோ இது வந்து 4 மாறிடும். ஸோ 10 - 2 8. ஸோ 4 - 1 3. ஸோ 1 - 1 0. ஸோ அப்போ 38 சென்டிமீட்டர் தான் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ அதே மாதிரி தான். ஸோ 1 மீட்டர் 80 சென்டிமீட்டர் பைப்பில் 1 மீட்டர் 27 சென்டிமீட்டர் பைப்பை வந்து கட் பண்ணிட்டாங்க. ஸோ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்றதா கொஷின். ஸோ அகெயின் மைனஸ் பண்ணணும். ஸோ 1 மீட்டர் 80 சென்டிமீட்டர் மைனஸ் 1 மீட்டர் 27 சென்டிமீட்டர். ஸோ 10. ஸோ இது வந்து 7 மாறிடும் பாரோ கொடுத்ததுனால. ஸோ 10 - 7 3. 7 - 2 5. ஸோ 1 - 1 0. ஸோ அப்போ 53 சென்டிமீட்டர் தான் ரிமைனிங் பேலன்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ அகெயின் த சேம் 1 மீட்டர் 35 சென்டிமீட்டர் வந்து இந்த டெக்கரேட்டிங் பேப்பர் ஃப்ளவர் ஸ்ட்ரிங் இருக்குது. ஸோ அதில் வந்து 80 சென்டிமீட்டரை வந்து கட் பண்ணிடுறாங்க. ஸோ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அகெயின் நம்ம மைனஸ் பண்ணும் 1 மீட்டர் 35 சென்டிமீட்டர் மைனஸ் 80 சென்டிமீட்டர். ஸோ 5 - 0 5 அப்படியே வந்துடும். ஸோ இந்த 8ஓட சின்ன நம்பர்ன்றதுனால இந்த 1 கிட்ட வந்து நம்ம பாரோ வாங்கினா இது 13 மாறிடும் இல்லையா. ஸோ 13 மாறினதுக்கப்புறம் 8 ஆஃப்டர் 9 10 11 12 13. ஸோ அகெயின் 5. ஸோ ஆன்சர் இஸ் 55 சென்டிமீட்டர். ஸோ அகெயின் அதே மாதிரி தான். ஸோ 1 மீட்டர் 50 சென்டிமீட்டர்லேருந்து 95 சென்டிமீட்டர் நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணணும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ 10 வந்து நம்ம பாரோ பண்ணுவோம். ஸோ 10 - 5 5. ஸோ அகெயின் வந்து இங்கே 14 மாறிடும். ஸோ 1 வந்து கடன் வாங்கினதுனால. ஸோ இப்போ வந்து 14 - 9 அகெயின் 5. ஸோ 55 சென்டிமீட்டர். ஸோ நெக்ஸ்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 மீட்டர் 30 சென்டிமீட்டர் இருக்கிற ரோப்பில் வந்து 2 மீட்டர் 50 சென்டிமீட்டர் கட் பண்ணிட்டாங்கன்னா பேலன்ஸ். ஸோ சேம் அதே ஃபார்மேட் ஆன்சர்ஸ் தான். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா நமக்கு ஸோ 0 0 அண்ட் தென் 3 வந்து 8 5ஓட சின்ன நம்பர்ன்றதுனால நம்ம வந்து பாரோ வாங்குகிறோம். ஸோ இங்கே 2 மாறிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 13 - 5 8. ஸோ 80 சென்டிமீட்டர். ஸோ 2 - 2 0. ஸோ அப்போ 80 சென்டிமீட்டர் தான் வந்து பேலன்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து எழுதிக்கோங்க. ஸோ அதே மாதிரி தான் 4 மீட்டர் 10 சென்டிமீட்டர் மைனஸ் 2 மீட்டர் 20 சென்டிமீட்டர். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 0க்கு 0. ஸோ இங்கே வந்து சின்ன நம்பராக இருக்கிறதுனால நம்ம பாரோ வாங்கிக்கிறோம். ஸோ 3 மாறிடும். ஸோ 11 - 2 9. ஸோ 3 - 2 1. ஸோ 1 மீட்டர் 90 சென்டிமீட்டர் தான் பேலன்ஸ் இருக்கும். ஸோ இது மார்க் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபைண்ட் த ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அருண் அண்ட் விஜய் ட்ராவல் ஃப்ரம் சென்னை டு கன்னியாகுமரி. ஸோ அருணும் விஜயும் சென்னையிலேருந்து கன்னியாகுமரிக்கு வந்து ட்ராவல் பண்ணுறாங்க பை பஸ்ஸில் தான் போகிறாங்க. இஃப் விஜய் கெட்ஸ் டவுன் இன் மதுரை. ஸோ அப்போ 2 பேர் போகிறாங்க இல்லையா அருண் விஜய். ஸோ விஜய் வந்து என்ன பண்ணிடுறான் கெட் டவுன் அதாவது மதுரையில் இறங்கிடுறான் ஃப்ரம் த பஸ். ஸோ ஹவு ஃபார் டஸ் அருண் ட்ராவல்ஸ் அலோன். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அருணும் விஜயும் வந்து சென்னையிலேருந்து புறப்படுறாங்க கன்னியாகுமரிக்கு போகணும்னு சொல்லிட்டு. ஸோ பஸ்ஸில் போகிறாங்க. அப்போ போகிற வழியிலேயே வந்து மதுரையிலே வந்து விஜய் இறங்கிடுறான். ஸோ விஜய் இறங்கினதுக்கப்புறம் அருண் வந்து தனியாக எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருப்பான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ டோட்டல் கிலோமீட்டர் ஃபஸ்ட்டு வந்து சென்னை டு கன்னியாகுமரி வந்து 705 கிலோமீட்டர் அண்ட் 900 மீட்டர். ஸோ அதில் வந்து 2 பேரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணது வந்து 462 கிலோமீட்டர் 600 மீட்டர். ஸோ இது 2 பேர் சேர்ந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ தனியாக அருண் மட்டும் ட்ராவல் பண்ணது வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மதுரை டு கன்னியாகுமரி எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது 705 கிலோமீட்டர்லேருந்து 900 மீட்டர் அதையும் 462 கிலோமீட்டர் 600 மீட்டர் நமக்கு மைனஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 705 கிலோமீட்டர் 900 மீட்டர் 462 கிலோமீட்டர் 600 மீட்டர். ஸோ இது வந்து மைனஸ் பண்ணணும். ஸோ இப்போ 0க்கு 0 அகெயின் 0. ஸோ 9 - 6 3. ஸோ 5 - 2 3. ஸோ இப்போ 6ஓட சின்ன நம்பர்ன்றதுனால நம்ம பாரோ வாங்குகிறோம். இப்போ இங்கே 6 மாறிடும். ஸோ 10 - 6 4. ஸோ 6 - 4 2.
ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் தனியாக ட்ராவல் பண்ணியிருக்கான் அப்படின்னா 243 கிலோமீட்டர் 300 மீட்டர். ஸோ இதுதான் வந்து அருண் தனியாக ட்ராவல் பண்ண ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மல்டிப்ளை, ஸோ 2 zeros are 0, 2 zeros are 0, again 2 5s are 10. ஸோ 10க்கு 0 போட்டுட்டு 1 வந்து ரிமைனிங்கில் வச்சுக்கலாம். ஸோ again 2 2s are 4, 4 plus 1 5. ஸோ இப்போ 5000 கிலோமீட்டர். ஸோ இது அதோடைய ஆன்சர். ஸோ அதே மாதிரி பாருங்கள், 3 zeros are 0, 3 zeros are 0, 3 6 are 18. ஸோ 18க்கு 8 மேலே 1 ரிமைனிங் போட்டாச்சு. ஸோ அப்போ 3 3s are 9, 9 plus 1 10. ஸோ 10 கிலோமீட்டர். ஸோ 800 மீட்டர். ஸோ இது அதோடைய ஆன்சர். ஸோ இங்கே நெக்ஸ்ட் சம் பாருங்கள், 20 கிலோமீட்டர் 60 மீட்டரையும் இன்ட்டு 3. ஸோ மல்டிப்ளை பை 3 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது 3 zeros are 0, 3 6 are 18. ஸோ 1 வந்து இங்கே ரிமைண்டரில் வச்சுக்கலாம். 3 zeros are 0. ஸோ இங்கே ரிமைனிங் 1 இருக்குல்ல, ஸோ அந்த 1 வந்து இங்கே போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 zeros are 0 and 3 2s are 6. ஸோ ஆன்சர் இஸ் 60 கிலோமீட்டர் 180 மீட்டர். ஸோ அகைன் பாருங்கள், 2 zeros are 0, 2 zeros are 0, 2 3s are 6. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா 2 zeros are 0, 2 4s are 8. ஸோ 80 கிலோமீட்டர் 600 மீட்டர் தான் அதோடைய ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இஃப் ராஜா நீட்ஸ் 1 meter 10 centimeter length of the cloth to stitch a shirt, then find the length of the cloth required to stitch for such dress. ஸோ ஒரு ஷர்ட் தைக்கிறதுக்காக ராஜா வந்து 1 meter 10 centimeter லென்த்தில் இருக்க கிளாத் வாங்குகிறான். ஸோ இதே மாதிரியே ஒரு 4 ஷர்ட்டு தைக்கணும் அப்படின்னா எவ்வளோ ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 1 meter 10 centimeter into 4. ஸோ 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 4 zeros are 0, 4 1s are 4. So again 4 1s are 4. So answer is 4 meter 40 centimeter. So that's the answers. Mark பண்ணிக்கோங்க. So in our next question, in order to give electricity connection to Tilak house, 5 electric poles were planted at the equal distance. If the distance between 2 electric poles is 10 meter 20 centimeter, then find the distance of the ஃபர்ஸ்ட் அண்ட் த லாஸ்ட் போல். ஸோ ஒரு எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக 5 போல், அதாவது 5 கம்பம் நடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு போல், செகண்ட் போல், தேர்ட் போல், ஃபோர்த்து போல், ஃபிஃப்த்து போல். ஸோ 5 கம்பம் நடுறாங்க. ஸோ இது ஒரு கம்பத்துக்கு இன்னொரு கம்பத்துக்கு இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா அவங்க கொடுத்துருக்காங்க 10 மீட்டர் 20 சென்டிமீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது இது வந்து ஃபஸ்ட்டு கம்பம், இது ரெண்டாவது கம்பம், இது மூணாவது கம்பம், இது நாலாவது கம்பம், இது அஞ்சாவது போல்ஸ். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு போலுக்கும் இந்த லாஸ்ட் போலுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஸோ அப்போ எத்தனை போல் இருக்குது? 1 2 3 4. ஸோ எத்தனை இருக்குது? 4 இருக்குது இல்லையா? ஸோ அப்போ 4 இருக்கிறதுனால ஸோ 10 மீட்டர் 20 சென்டிமீட்டர் இன்ட்டு 4. ஸோ 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா 4 zeros are 0, 4 2s are 8. ஸோ 4 zeros are again 0, 4 1s are 4. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 40 மீட்டர் 80 சென்டிமீட்டர். ஸோ ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்சர்வ் த பிக்சர் கிவன் பிலோ அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ். கொடுத்துருக்கிறத பிக்சரை வச்சு பார்த்து கீழே கொடுக்க ஆன்சர் பண்ணணும். ஸோ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் கவிதாஸ் ஹவுஸ் டு த ஹாஸ்பிட்டல் அண்ட் பேக் ஹோம் இஸ் 3 டேஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவிதாவுடைய ஹவுஸில் இருந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும். ஸோ போயிட்டு ரிட்டன் திருப்பி கவிதா வீட்டுக்கே வரணும். ஸோ அப்போ எவ்வளோ கிலோமீட்டர் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கவிதா ஹவுஸ் இங்கே இருக்குது. ஸோ இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் போகணுன்னா 1 கிலோமீட்டர் 500 மீட்டர் வந்து, அதாவது 1.5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும். ஸோ அகெயின் மறுபடியும் ரிட்டன் அவங்க வீட்டுக்கே போகணுன்னா மறுபடியும் 1.5 கிலோமீட்டர். ஸோ அப்போ 1 கிலோமீட்டர் 500 மீட்டர். ஸோ அப்போ ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 3 கிலோமீட்டர் வரும். ஸோ ஆன்சர் என்னது? 3 கிலோமீட்டர். ஸோ 1 கிலோமீட்டர் 500 மீட்டர். ஸோ இது வந்து போகிறதுக்கு. ஸோ ரிட்டன் வரணுன்னா இன்ட்டு 2. ஸோ ஆன்சர் என்ன? 3000 இஸ் தி ஆன்சர். 3000 மீட்டர் இஸ் 3 கிலோமீட்டர். ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. டிஸ்டன்ஸ் ஃப்ரம் கவிதா ஹவுஸ் டு பஸ் ஸ்டாப் த்ரூ ஸ்கூல் அண்ட் பேக் ஹோம் அகெயின்.
ஸோ கவிதா வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாப் வழியாக வந்து அவள் வந்து ஸ்கூலுக்கு போகிறா, ஸ்கூலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரா. ஸோ கவிதா வந்து பஸ் ஸ்டாப் வழியாக கவிதா வீட்டிலேருந்து ஸ்கூல் வழியாக பஸ் ஸ்டாப்புக்கு போகிறா. ஸோ இங்கே ஒரு 1 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இங்கேருந்து வந்ததுக்கு 1 கிலோமீட்டர் 700 மீட்டர் இருக்குது. ஸோ அகைன் பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டு ரிட்டன் திரும்பி அதே 1 கிலோமீட்டர் 700 மீட்டர் அகைன் 1 கிலோமீட்டர் பண்ணி மறுபடியும் வீட்டுக்கே போயிடுறான். ஸோ அப்போது 1 கிலோமீட்டர் ப்ளஸ் அகெயின் 1 கிலோமீட்டர் 700 மீட்டர். இது வந்து வர டிஸ்டன்ஸ், அங்கே வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாப்புக்கு வர டிஸ்டன்ஸ். அகெயின் பஸ் ஸ்டாப்லேருந்து 1 கிலோமீட்டர் 700 மீட்டர் திரும்பி எங்கே போகிறாங்க, ஸ்கூலு அவங்க வீட்டுக்கே போகிறாங்க இல்லையா. ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 5 கிலோமீட்டர் 400 மீட்டர். ஸோ இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இஃப் அ பஸ் ட்ராவல்ஸ் த்ரூ திஸ் பாத் 5 times a day தென் டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்டு இன் அ டே. ஸோ இதே மாதிரியான அந்த 5 கிலோமீட்டர் 400 மீட்டர். ஸோ இதே டிஸ்டன்ஸில் ஒரு நாளைக்கு 5 தடவை இந்த ட்ரிப் அடிக்குது ஒரு பஸ் அப்படின்னா மொத்தம் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ ஒரு ட்ரிப்புக்கு வந்து 5 கிலோமீட்டர் 400 மீட்டர் இல்லையா. ஸோ இதை 5 தடவை பண்ணால் 5 கிலோமீட்டர் 400 மீட்டர் இன்ட்டு 5. ஸோ 5 ட்ரிப்ஸ். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா நமக்கு 27 கிலோமீட்டர். ஸோ ஆன்சர் தான் ஃபாலோயிங் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷினில் 4 ஷர்ட் வந்து தைச்சிருக்காங்க, ஒரே மாதிரியான சைஸில் தான் தைச்சிருக்காங்க. ஸோ 8 மீட்டர் கிளாத் யூஸ் பண்ணி ஒரு 4 ஷர்ட் தைச்சிருக்காங்க. ஸோ அப்போ ஒரு ஷர்ட் தைக்கிறதுக்கு எவ்வளோ கிளாத் யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த 8 மீட்டர்லேருந்துன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். ஸோ டோட்டல் லென்த் எவ்வளோ, 8 மீட்டர் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் எத்தனை ஷர்ட் தைச்சிருக்காங்க, 4 ஷர்ட். ஸோ அப்போ ஒரு ஷர்ட் நம்ம கண்டுபிடிக்கணும், 8 divided by 4. ஸோ 8 divided by 4 is 2 மீட்டர். ஸோ இப்போ ஒரு ஷர்ட் தைக்கிறதுக்கு எத்தனை மீட்டர் கிழமை தேவைப்பட்டிருக்கு, 2 மீட்டர் ட்ரெஸ் தேவைப்பட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின். இஃப் அ 10 மீட்டர் லாங் ribbon is cut equally given to the 5 persons, then what will be the ribbon for each person? ஸோ ஒரு 10 மீட்டர் லென்த் இருக்கக்கூடிய ஒரு ரிப்பனை எடுத்து அதை 5 கட் பண்ணி 5 பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒருத்தருக்கு எத்தனை மீட்டர் கிடச்சிருக்கும் அப்படின்னா 10 divided by 5. ஸோ 10 divided by 5 நம்ம போட்டோம், நமக்கு ஆன்சர் 2 மீட்டர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின். இஃப் அ 5 மீட்டர் லாங் கிளாத் இஸ் கட் ஈக்குவலி அண்ட் கிவன் டு த 10 persons. ஸோ 50 மீட்டர் கிளாத் இருக்குது. ஸோ அதை கட் பண்ணி 10 பேர்த்துக்கு ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒருத்தர் எவ்வளோ வாங்கியிருப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 50 divided by 10. ஸோ 50 divided by 10னா 5 மீட்டர் வாங்கியிருப்பாங்க ஒருத்தர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின் பிலோ கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு லென்த் ரிப்பன் ஒரு 25 மீட்டர் 68 சென்டிமீட்டரில் இருக்க லென்த் இருக்கக்கூடிய ஒரு ரிப்பன். ஸோ அந்த ரிப்பனை வந்து 12 கேர்ள்ஸுக்கு வந்து கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லா கேர்ள்ஸுக்கும் ஈக்குவலாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஒரு கேர்ளுக்கு எத்தனை மீட்டரில் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, அதாவது அந்த ரிப்பன். ஸோ அப்போ என்ன பண்ணணும், 25 மீட்டர் 68 சென்டிமீட்டரை டிவைடட் பை 12 மீட்டர். ஸோ இது வந்து நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ நமக்கு டிவைட் பண்ணும்போது நம்ம வந்து இந்த மீட்டர் சென்டிமீட்டருக்கான டிஃப்ரென்ஸ் இருக்கணுன்றதுக்காக நம்ம டாட் வச்சுக்கிறோம். 25 மீட்டர் 68 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு ஸோ டிவைடட் பை 12 அப்படிங்கும் போது ஸோ 12 2s are 24 இல்லையா. ஸோ அப்போ இது ரெண்டு மைனஸ் பண்ணும்போது நமக்கு 1 ரிமைண்டர் கிடைக்கும். ஸோ இந்த 6 வந்து கீழே நம்ம இருக்கிறோம். ஸோ இது கீழே இருக்கிறதுனா நம்ம டாட் வைக்கிறோம் இல்லையா. ஸோ வச்சதுக்கப்புறம் ஸோ 16 12 1s are 12. ஸோ 16னா -4. ஸோ இந்த 8 வந்து அகெயின் நம்ம கீழே வந்து இறக்குறோம். ஸோ கீழே இருக்கும்போது 48னா 4s are 12 4s are 48. ஸோ ஆன்சர் வந்து ரிமைண்டர் 0 வந்துடும். ஸோ நமக்கு ஆன்சர் என்ன, 2 மீட்டர் 14 சென்டிமீட்டர் தான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா லென்த் ஆஃப் த ஸ்டீல் ரோல், ஒரு ஸ்டீல் ரோல் இருக்குது, அதோட லென்த் பார்த்திங்கன்னா 250 மீட்டர் 40 சென்டிமீட்டர். ஸோ அதில் வந்து ஃபென்ஸ் போடுறாங்க, 8 ஃபென்ஸ் போடுறாங்க. ஸோ அப்போ ஒரு ஃபென்ஸோடைய 8 கார்டனுக்கு ஃபென்ஸ் போடுறாங்க. அப்போ ஒரு ஃபென்ஸ், அதை ஒரு கார்டனுக்கு போட்ட ஃபென்ஸுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஸோ அப்போ வந்து நம்ம இது ரெண்டையும் மேலே டிவைட் பண்ண அதே ஃபார்மேட்டில் டிவைட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஆன்சர் வந்து 31 மீட்டர் 30 சென்டிமீட்டர். ஸோ ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், ஆதித்யாஸ் ஹைட் இஸ் 150 சென்டிமீட்டர். ஹிஸ் பிரதர் ஹைட் இஸ் 150. அந்த 150னா உனக்கு half of the distance சொல்கிறாங்க, half of the height சொல்கிறாங்க. அப்போ 150 divided by 2.
ஸோ அப்போ அவனுடைய பிரதரோடைய ஹைட் என்னவா இருக்கும் 150 divided by 2 is 75 centimeter. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் மந்த்லி டெஸ்ட் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ மந்த்லி டெஸ்ட் 2 கொடுத்துருக்காங்க. ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6 edges இருக்கக்கூடிய ஒரு இமேஜை வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதுலேருந்து ஒரு இமேஜ் 5 கார்னர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஷேப் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 4 கார்னர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஷேப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கார்னர்ஸாக குறைஞ்சிட்டே வருது. அப்போ அடுத்து 3 கார்னர்ஸ். ஸோ 3 கார்னர்ஸ் எதுக்கு இருக்குது? இந்த ட்ரையாங்கிளுக்கு தான் இருக்குது. ஸோ இந்த ட்ரையாங்கிள் தான் அடுத்தது வரும். டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 9 meter 1 centimeter is dash centimeter. So answer is 901 centimeter. Tick the appropriate box. So 4 is a square number, 10 is a triangle number, 25 is a square number. Next 87 meter 25 centimeter plus 38 meter 15 centimeter. So ரெண்டு ஆட் பண்ணும்போது நமக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா 125 meter plus 40 centimeter. ஸோ எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் 10 meter 50 centimeter minus 7 meter 45 centimeter. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 meter 5 centimeter. ஸோ நெக்ஸ்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. which is not a square number. ஸோ கொடுத்துருக்கிறதுல எது ஸ்கொயர் நம்பர் கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி 77. ஸோ நெக்ஸ்ட் 15 meter and 7 centimeter is dash centimeter. ஸோ சென்டிமீட்டருக்கு ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 1507 centimeter. நெக்ஸ்ட் 25 kilometer 300 meter plus 20 kilometer 30 meter. ஸோ இது எப்படி ஆட் பண்ணால் நமக்கு 45 kilometer and 430 meter. ஸோ இதோடைய ஆன்சர். நெக்ஸ்ட் 18 meter 30 centimeter minus 10 meter 50 centimeter. ஸோ 8 meter. ஸோ ஆன்சர் பண்ணால் 8 meter 15 centimeter. ஸோ நெக்ஸ்ட் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 3 zeros are 0, 3 sevens are 21. ஸோ 1 ரிமைனிங் 2 மேலே போட்டுக்கலாம். ஸோ 3 zeros are 0, 0 plus 2 2. ஸோ again 3 3s are 9. ஸோ அப்போது 9 kilometer 210 meter. ஸோ இதுதான் அதோடைய ஆன்சர். நெக்ஸ்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் 36 is dash. ஸோ 36 is a triangle number and a square number. ஸோ ரெண்டுலேயுமே வந்து 36 வரும். ஸோ நெக்ஸ்ட் 55,070 meter இஸ் கிலோமீட்டர்லேயும் மீட்டர்லேயும் மாற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 55 kilometer and 70 meter. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். So length of the red thread is 60 meter 20 centimeter and the green thread is 4 meter 7 centimeter. What is the total length? So red thread ஓடைய லென்த்தையும் green thread ஓட லென்த்தையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டோடைய டோட்டல் லென்த் எவ்வளோன்னு சொல்லும்போது நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு லென்த்தையும் நம்ம எழுதி ஆட் பண்ணணும். ஸோ அப்போது 7 2 again 6 plus 4 10 remainder 1 1 plus 1 2. So answer is 20 meter 27 centimeter. So the total length. ஸோ லென்த் ஆஃப் த ரோப் வந்து மொத்த லென்த் ஆஃப் த ரோப் வந்து 10 மீட்டரு. ஸோ அதில் வந்து ஒரு பீஸ் கட் பண்ணிட்டாங்க. அந்த பீஸ் கட் பண்ண லென்த் வந்து 7 meter 10 centimeter. ஸோ இவ்வளோ வந்து கட் பண்ணிட்டாங்க. ஸோ 10 மீட்டரில் 7 meter 10 centimeter வந்து கட் பண்ணிவிட்டு ரிமைனிங் எவ்வளோ ரோப் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா 10 meter minus 7 meter 10 centimeter. ஸோ இதை வந்து மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணும்போது நமக்கு கிடைச்ச ஆன்சர் பார்த்திங்கன்னா 2 meter 9 centimeter. ஸோ ஆன்சர் இஸ் 2 meter 9 centimeter. Next for length of the 1. So in sum வந்து நம்ம ஆட் மைனஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ 10 இது வந்து மீட்டருக்கு. ஸோ மீட்டர் சென்டிமீட்டர். ஸோ மொத்தம் 10 மீட்டர் கிளாத்தில் எவ்வளோ கட் பண்ணியிருக்கோம் நம்ம 7 meter 10 centimeter கட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த இடத்துல 0 0 நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இதை மைனஸ் பண்ணணும். ஸோ நமக்கு மைனஸ் பண்ணும்போது 0 minus 0 நமக்கு 0வே தான் கிடைக்கும். ஸோ அகெயின் பார்த்திங்கன்னா நமக்கு 0 வந்து 1 வந்து இப்போ இங்கே 10ஆக மாறிடும். ஸோ இது வந்து 9ஆக மாறிடும். ஸோ இங்கே வந்து 0 ஆகிடும். ஸோ பார்த்திங்கன்னா 10 minus 1 9. ஸோ அகெயின் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு 9 minus 7 is 2. ஸோ அப்போ ஆன்சர் என்ன 2 meter 90 centimeter. ஸோ அதோடைய ஆன்சர். ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் சம் பாருங்கள். நெக்ஸ்ட் த லென்த் ஆஃப் த ஒன் saree இஸ் 50 meter. ஸோ ஒரு சாரியோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 5 meter 50 centimeterன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி 4 saree வாங்கினா எவ்வளோ ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்
மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 5 மீட்டர் 50 சென்டிமீட்டர் இருக்கிறது வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 4 zeros are 0, 4 5s are 20, 20க்கு வந்து 0வை நம்ம போட்டுக்கலாம், 2 வந்து ரிமைண்டர். ஸோ ரிமைண்டர் வந்து இங்கே வச்சுக்கலாம். ஸோ 4 5s are 20, 20 plus 2 22. ஸோ ஆன்சர் இஸ் 22 மீட்டர். ஸோ இங்கே இருக்க எழுதிக்கோங்க. ஸோ ஆன்சர் இஸ் 22 மீட்டர். நெக்ஸ்ட் பாருங்கள், ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், choose the sum of odd number that is related to the square number of 8. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நம்ம ஸ்கொயர் நம்பர் 8ஓட ஸ்கொயர் நம்பர் ஒன்றா 64 வரணும். ஸோ எது ஆட் பண்ணால் 64 வரணும்? ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. 70 கிலோமீட்டர் 2 மீட்டர் இஸ் டேஷ் மீட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் 7002 மீட்டர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், 3503 சென்டிமீட்டர் இஸ் 35 மீட்டர் 3 சென்டிமீட்டர். So again 4572 millimeter is 4 meter and 572 millimeter. So next பாருங்க, மல்டிப்ளை பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 5 zeros are 0, 5 3s are 15. ஸோ 5 இங்கே ரிமைண்டர் 1. ஸோ 5 1s are 5, 5 plus 1 6. ஸோ again பார்த்தீங்கன்னா 5 7s are 35, 35 plus 2 37. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 376 கிலோமீட்டர் 50 மீட்டர். நெக்ஸ்ட் 7 2s are 14. ஸோ 14க்கு 4 மேலே 1. 7 3s are 21. ஸோ ப்ளஸ் 1 22. ஸோ அகைன் 2 ரிமைண்டர். ஸோ 7 8s are 56. 56 plus 2 57 58. ஸோ 8 கீழே போட்டுக்கலாம். ஸோ 5 வந்து மேலே ரிமைண்டிங். So again 7 6 are 42. 42 plus 5 46. So 42 ஓட நம்ம 5 ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 47. So answer is 478 மீட்டர் 24 சென்டிமீட்டர். ஸோ இது அதோடைய ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் டிவைட் கொடுத்துருக்காங்க. ஸோ 85 கிலோமீட்டர் 750 மீட்டர் டிவைடட் பை 5. ஸோ கிலோமீட்டர் மீட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுன்றதுக்காக 85.750 divided by 5. ஸோ 5 டேபிளில் ஃபஸ்ட் இந்த 8 எடுத்துக்கலாம். ஸோ 5 டேபிளில் 8 எத்தனை டைம்ஸ் வரும்னா 1 டைம்ஸ் தான் வரும். ஸோ 1 5s are 5. ஸோ இப்போ நம்ம வந்து இது மைனஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் பார்த்திங்கன்னா 3. ஸோ அகைன் இந்த 5 வந்து நம்ம கீழே கொண்டு வந்துடும். ஸோ 35. ஸோ 5 7s are 35. ஸோ 0. ஸோ அகெயின் இந்த மேலே இருக்க 7 கீழே கொண்டு வரதுனால நம்ம இங்கே டாட் வச்சுக்கிறோம். ஸோ டெசிமல் பாயிண்ட். ஸோ இப்போ 7 கொண்டு வரும்போது 5 டேபிளில் 7 எத்தனை டைம் வரும்? ஒன்லி 1 டைம். ஸோ 5 1s are 5. ஸோ 7 minus 5 நமக்கு வந்து 2. ஸோ அகெயின் இந்த மேலே இருக்க 5 இருக்குல்லையே, ஸோ அதை வந்து கீழே கொண்டு வரும். ஸோ 25. ஸோ 5 5s are 25. ஸோ ஆன்சர் இஸ் 0. ஸோ இங்கே இருக்க 0வை நம்ம அப்படியே மேலே போட்டுக்கலாம். ஸோ ஆன்சர் இஸ் 17 கிலோமீட்டர் 150 மீட்டர் இஸ் த ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட், ஃப்ரம் அ 6 meter long ribbon how many 60 centimeter pieces can be cut? ஸோ இப்போ நமக்கு 600 divided by 60. ஸோ இப்போ 0 0 கேன்சல் ஆயிரும். 6 1s are 6 10s are. ஸோ இப்போ ஆன்சர் இது நமக்கு 10 pieces. ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த லெசன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.